அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 27th ஏப்ரல். நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோல நம்ம கொடுத்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யூடியூப்ல வந்து நம்ம லைவ்லயுமே வந்திருந்தோம். அந்த லைவ் அப்டேட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட். நிஃப்டியினுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து இதுதான். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ண அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணது இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் கொடுத்திருந்தாங்க. whenever மொமெண்டம் கேண்டில் வராங்களோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் எல்லாமே நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா பாசிபிள் த டே வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரிமெம்பர் அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், கடைசி வாரம், ஒரு மாதத்தின் கடைசி வாரம் வந்து அதிகமான வால்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாரம். அந்த டேல வந்து உங்களுடைய குவான்டிட்டிஸை நீங்க ரெடியூஸ் பண்றது மூலமாகும், ஒரு சேஃபான ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்றது மூலமாகும் உங்களுடைய கேபிட்டல் அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்க தக்க வச்சுக்க முடியும். அதன்படி நம்ம இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங்ல அப்படிங்கிறது நம்ம சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதும் ஒரு அப் அண்ட் அகைன் ஒரு டவுன் அண்ட் அப் அண்ட் டவுனாக மார்க்கெட் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நம்மளுடைய தேர்ட் அப்சைட் லெவல் வந்து 24,131 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படிங்கறத இந்த 24,28 அபோவ்ல போகும் பொழுது நம்ம மென்ஷன் பண்ணணும். அதன்படி நமக்கு 24,130.70 வரைக்குமே போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ். ஈவன் 1 ரூபி கூட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய தேர்ட் அப்சைட் லெவல்ஸே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு டச் பண்ணிட்டு அதுல வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு T equal to N செட்டப். பட் ஈவன் தோ நமக்கு T equal to N செட்டப்பாக இருந்தாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து ஃப்ரம் த மார்னிங்ல இருந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து ட்ரைங் டு க்ளோஸ் பிலோ, நிஃப்டி வந்து ட்ரைங் டு க்ளோஸ் அபவ்னு சொல்லலாம். இரண்டுமே ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் பொழுது பாசிபிள் இது மாதிரியான மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து T equal to N செட்டப்பாக இருந்தால் நமக்கு SL அப்படிங்கிறது ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் ட்ரேட்ல நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலுமே ஆல்மோஸ்ட் அதான் லோ. இதுல இருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. இது 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீடைல். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட். பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து இதுதான். அது மட்டும் இல்லாம க்ளோசிங்மே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு 56,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எவ்ரிடே நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்ல ஓப்பன் ஆகிறதும் இல்ல க்ளோசிங்மே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்ல ஓப்பன் ஆகிறதும் வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம். 56,264ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் 56,274. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபீஸ் டிஃபரன்ஸ்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்பரும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு ஆக்டா இருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி டைமிங் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் இதான் லோ. இதுல இருந்து நம்ம ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் லைவ் செக்ஷன்ல கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா அதனுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, நீங்க அதையும் பாருங்க. எக்ஸாக்ட்லி தான் லோ. இதுல இருந்து ஒரு ரேலி அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதும் ஒரு டவுன் ட்ரெண்ட், கம்ப்ளீட்லி ஒரு வீக் ஷேப்பான ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஹை, இதுல இருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்திருந்தாங்க. இது பிஃபோராக இன்டிமேட் பண்ண டீடைல்ஸ். சென்செக்ஸினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய ஃபேமிலி சார்ட். சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நிஃப்டி மாதிரியே ஒரு ட்ரேடிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அப்சைட் அண்ட் டவுன் அண்ட் அப் அண்ட் டவுனாக மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் உடைய மொமெண்டம் கேண்டிலோட இம்பாக்ட் வந்து எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இன்னையுடைய மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிருந்தாங்க. 194 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியும் 174 பாயிண்ட் வந்து பிளஸ்லையும், சென்செக்ஸ் வந்து 639 பாயிண்ட்டுமே பிளஸ்லையும் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அகைன்ல மார்க் பண்ணி நீங்க டேட்டா வாட்ச் பண்ணும் பொழுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரீனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு லைவ்ல வரோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிருந்தோம். அகைன் டெல்லிங், இது வரைக்கும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. இதான் நம்மளுடைய ஒரே ஒரு டெலிகிராம் சேனல். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படின்னா நம்மளுடைய லைவ் செக்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணிருந்தோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் வந்து கொடுப்பாங்க. அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. காரணம், மல்டிபிளான நேம்ஸ்லயே வந்து நம்மளுடைய லோகோவையும் யூஸ் பண்ணி ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். ஸோ ஏதாவது ஒரு லைவ் அப்டேட் போடுறோம் அப்படின்னா இது மாதிரி லைவ்ல வரும். இல்ல நம்ம வந்து ஒரு அப்டேட் வந்து லைவ் மார்க்கெட்டை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம் அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம டெலிகிராம்ல மட்டுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே எந்த டைம்ல வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க, நம்மளுடைய டூல் எந்த அளவுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றாங்க, 23,900 கால் ஆப்ஷன் வந்து 225ல நம்ம இனிஷியேட் பண்ண ஒரு ட்ரேட் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. வால்டாஸுமே நம்ம இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். மோர் தேன் 10 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷனுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. மற்றும் நம்ம சேனலை பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 1st ஏப்ரல் அண்ட் 15th ஏப்ரல், 22nd ஏப்ரல் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது 1st ஏப்ரல் இந்த கேண்டலுக்கு கீழே இவன் ஒரு கேண்டலுக்குள்ள க்ளோஸ் ஆகாமல் இதுல இருந்தே ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இது 15th கேண்டல், இதுமே வந்து நமக்கு ஒரு அப்சைட் அண்ட் டவுன் சைட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு 22nd அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டல். இதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேடா இருக்க வரைக்கும் there is no upside அப்படின்னு சொல்லணும். as of now நமக்கு ஸ்டில் வந்து இந்த 22ndக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸா இருக்கிற வரைக்கும் there is no upside for positional traders. கமிங் வீக்ஸ்ல வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் மே மந்த் வரும். அந்த டேட்டுக்கு அப்புறமாக நமக்கு அபோல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது வில் see upside momentum. பட் as of now மார்க்கெட் ஒரு பியர் சென்டிமெண்ட்ல தான் இருக்காங்க. பட் எனிஹவ் மார்க்கெட் வந்து இப்போ நியூஸ் பேஸ்டாக ரன் ஆயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்குமே வந்து வர பத்தின ஒரு நியூஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக நியூஸ் வரும் பொழுது மார்க்கெட் வந்து என்னதான் ஒரு ப்ரெடிஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாலும் ஆப்போசிட்ல நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம். அது மட்டும் இல்லாமல் கடைசி வாரம், ஒரு மாதத்தின் கடைசி வாரம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 3 வாரம் நம்ம பார்த்த ஒரு ப்ராஃபிட் வந்து கடைசி வாரம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெடியூஸ் ஒரு குவான்டிட்டி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு ஆல் எக்ஸ்பைரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே நமக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி. அதனுடைய சேர்த்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நாளைக்கு நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்பெல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ அப்போ சம்திங் going to happen, பாசிபிள் ஒன் சைட் ரேலியா கூட இருக்கலாம். பட் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் எல்லாமே இருந்தால் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அகைன் டெல்லிங், எப்பெல்லாம் ஐடி செக்டர் வாட்சஸ்ல வராங்களோ அப்போ சம்திங் going to happen. இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 நாட்கள் அப்படிங்கிறது வந்து 28 இல்ல 29ஆம் தேதி நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்கு. மந்த்லி எக்ஸ்பெரி அப்படிங்கிறது வந்து இந்த 4 இண்டெக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது ரொம்ப 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 வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். புதிதாக நீங்க ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா இது மாதிரியான நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 1 வீக் விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ரெடியூஸ் யுவர் குவான்டிட்டி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகும் பொழுது ரொம்ப நல்லது. இல்ல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா கைண்ட்லி அவாய்ட் திஸ் வீக். தட் இஸ் குட். அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. இது மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இந்த வாரம் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுங்க. இல்ல இந்த 3 வாரங்களாவே, கடந்த 3 வாரங்களாகவே நான் வந்து ப்ராஃபிட்லே இல்ல அப்படின்னா தயவு செய்து இந்த வாரம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. ரீசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ட்ரேடிங் ஹேபிட்டையும் சரி, டிசிப்ளின் ட்ரேடிங் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டுமே நம்ம லைவ்ல வரோம். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹேபிட் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களாலையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கறத வந்து இந்த வீக் கம்ப்ளீட்லி மறந்துடுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. எவ்ரிடே சொல்றது வந்து ஓவர் ட்ரேடிங் உங்களுடைய ப்ராஃபிட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்களுடைய கேபிட்டலையும் அஃபெக்ட் பண்ணும், உங்களுடைய ஹெல்த்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு கேண்டிலுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒரு நாள் 2 ட்ரேட் இஸ் என்னப். 2 ட்ரேட் அப்படிங்கிறதே வந்து அதிகம். பட் எனிஹவ் நமக்கு 1 or 2 ட்ரேட் வந்து மேக்ஸிமம். இதுக்கு மேல ஒரு ட்ரேட் அப்படிங்கறது இன்ட்ராடேல அவாய்ட் பண்ணுங்க ஃபார் இண்டெக்ஸ். இதை மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 ரூல்ஸ் ஃபார் 30 days வந்து நம்ம பிஃபோராக மென்ஷன் பண்ணினோம். அதாவது சேம் இண்டெக்ஸ், சேம் டைம் ஃப்ரேம், சேம் லாட் சைஸ். அதாவது என்ன இண்டெக்ஸ் நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டில மட்டுமே ட்ரேட், சேம் டைம் ஃப்ரேம் 5 minutes ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 5 minutes, சேம் லாட் சைஸ் 1 லாட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மூன்றையுமே
30 டேஸ்க்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணவே கூடாது. நீங்க 30 டேஸ் வந்து இத ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டுமே இந்த கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும், கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வளர்றதையும் உங்களால பார்க்க முடியும். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டில் புதிதாக வரவங்களும் சரி, இன்னுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் கிரீன்ல வர்றதுக்கு அப்படிங்கிறவங்களும் இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக நீங்க வந்து கிரீன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது இன்னையுடைய கேண்டில் வந்து ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேபி பாசிபிள் நாளைக்கு நமக்கு வந்து ஐடி செக்டரோட இம்பாக்டும் இருக்கு. ஸோ நமக்கு ஒன் சைட் டாலியா கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டேட். ஸோ இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே இந்த 22ஆம் தேதி கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. பட் எனிஹோ இதுதான் 22ஆம் தேதியினுடைய கேண்டில். இதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேடாக இருக்க வரைக்குமே நமக்கு வந்து அப்சைட் அப்படிங்கிறது இல்லை ஃபார் பொசிஷனல் ட்ரேடர். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். நாளைக்கு வந்து நமக்கு ஐடி செக்டருடைய இம்பாக்டும் இருக்கு. அதர் இண்டெக்ஸினுடைய எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்கு. ஸோ சேஃப் ட்ரேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டெல்லிங் இது ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டை நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய நாளைக்கு இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து நாளைக்கு ட்ரேட் அப்படிங்கிறது இன்ஷியர் பண்ணலாம், என்ன மாதிரியான இண்டெக்ஸ்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 28th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டினுடைய 28th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ்னுடைய 28th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 28th ஏப்ரல் ஐடி செக்டார், டிஃபென்ஸ், ஆட்டோ செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. ஐடி செக்டார் எப்பலாம் வாட்ச் லிஸ்ட் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது, மொமெண்டம் கேண்டில்னா என்ன, டீ கோல்டு என் செட்டப்னா என்ன மாதிரியான எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து லைவ் செக்ஷன்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்க பாருங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஃபார் டுமாரோ வந்து நமக்கு நாளைக்கு மார்னிங் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணோம். நீங்க அதையும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கண்டினியூஸாகவே நம்மளுடைய ஒரு போஸ்ட்டுக்கும் சரி ஒரு வீடியோஸ்க்கும் சரி உங்களுடைய சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்க. மெம்பர்ஸ் ஓகே, பட் வியூவர்ஸ் வந்து நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கூட. ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் எவ்ரிடே. நான் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரியான இன்வால்மெண்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். அகெயின் டெல்லிங் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்ட்ரீஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ண மூலமாகவும் ஷேர் பண்ண மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.